ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லட்டு செய்ய போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து லட்டு ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம லட்டு செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 கிலோ சீனி போட போகிறேன். நான் கடைக்காக செய்கிறேன், அதனால் அதிகமாக செய்வேன். சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. 2 கிலோ சீனிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 கிலோ கடல மாவுக்கு லட்டு செய்கிறீங்கன்னா ஒரு 1.25 கிலோ சீனி போட்டுக்காங்க, சரியா இருக்கும். ஒரு 3/4 கிலோ கடல மாவுக்கு செய்ய போகிறேன். நான் வந்து ஆரஞ்சு லட்டு தான் செய்ய போகிறோம். லைட்டாக லெமன் ஆரஞ்சு கலர் கரைக்கும் போது பாருங்க, மாவை நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல். நாங்கள் வந்து கடைக்காக நைஸ் ஜாரியில் தட்டுவோம், தண்ணியாக மாவு கலப்போம். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க வந்து அது மாதிரி செய்ய முடியாது. நீங்கள் பெரிய கண்ணு சாரணியில் தான் நீங்கள் வந்து பூந்தி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே கரைச்சிக்கலாம். நீங்கள் பெரிய கண்ணில் ஊற்றுறீங்கன்னா இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கலாம் மாவு. பார்த்துக்காங்க, நான் வந்து நைஸ் கண்ணில் கட்ட போகிறேன், அதனால் கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கலாம். சரி, லட்டு சார்ஜ் வந்து நைஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் செய்ய தேவையில்லை. என்ன அடுப்பு பாருங்க, இது வந்து 4 முடிச்சிருக்கோம். அதனால் நாங்கள் தட்டினா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் வீட்டில் செய்யும்போது கேஸில் செஞ்சால் அது மாதிரி நீங்கள் செய்ய முடியாது. அதனால வந்து நீங்கள் பெரிய சார்ஜ் வச்சு இட்லிக்கு மணிக்காரம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இப்படி தட்டிப்போம். நல்லா பூந்தியை பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது. பொரிச்சு அப்படியே டைரெக்டாக நீங்கள் சீராக போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய பூந்தியானா நல்லா வேக வரணும். இது நைட்டு பூந்தின்றதுனால சீக்கிரம் இருந்துடும். இது வந்து கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் முந்திரி திராட்சை வந்து எண்ணெயில் வறுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நெய்யிலே பொரிச்சு அப்படியே நெய்யோட நீங்கள் லட்டில் பூந்தியில் ஊற்றிக்கலாம். நெய்யில் அப்படியே நீங்கள் முந்திரி திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நெய்யில் வறுத்துட்டு நீங்கள் அப்படியே நெய்யோடவே அப்படியே இந்த பூந்தியில் ஆட் பண்ணிடுங்க. முந்திரியை பொன்னிறமாக வறுத்து பூந்தியில் போட்டுக்கலாம். வந்து அப்படியே வடிகட்டிங்க. ஜீரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கிறோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லட்டு இப்போ பூந்தி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதை வந்து கொத்தி ஒரு தாம்பரத்தில் எல்லாம் ஆற விட்டு வேண்டியதான். ஆற விட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நெய், ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் உருண்டையாக ஊற்றிக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லட்டு செஞ்சு காட்டியாச்சு. அடுத்து என்ன ஏதாச்சும் செய்யணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அங்கே செஞ்சு காட்டுறோம். ஓகே, பாய்.